மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரின்னு சொல்லியிருப்பேன், நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்னென்ன வெங்காயம் சொல்லிட்டீங்க, ஆமா உரிச்சு பார்த்தா ஒண்ணு இல்லையா, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்காது. ஆனால் நான் எப்பொழுதுமே அரசியல் ஒரு பதவிக்காக வந்தவன் கிடையாது, பதவியை தூக்கி போட்டு வந்தவன் நான். இதை விட அதிகமா இன்னும் 10-15 மடங்கு பவரை பார்த்தவன். போட்டா போட்டி இது அது, நான் பாத்தீங்கன்னா நிம்மதியா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில எனக்கு பிடிச்சதை செய்யறேன். நேத்து தோட்டத்துக்கு போனேன், ஆடு மாட்டை பார்த்தேன். எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, அந்த குட்டி உலகத்துல நான் வாழ்றேன். அரசியல் என்னோட கருத்துக்களை எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். இதை மாத்தி பேசிதான் இருக்கணும்னா இருக்க போறது கிடையாது. அப்படி மாத்தி பேசல அண்ணாமலை இருக்க மாட்டேன். முடிச்ச என்னுடைய தனி உலகத்துல ஒரு சூழல்ல நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். மோடிக்காக அரசியல் வந்திருக்கேன். மோடியை தவிர இன்னொரு தலைவர் இந்தியாவுக்கு 100 ஆண்டுகள் கிடைக்க போவது கிடையாது. அண்ணாமலை அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்பவுமே கிடையாது. ஒரு கருத்து எடுத்தா இடும்பு பிடிப்பது மாதிரி பிடிப்பேன். இன்னைக்கு அந்த கருத்துக்கு நேரம் இல்ல, 5 வருஷம் கழிச்சு அந்த கருத்துக்கான நேரம் வரத்தான் போது. கருத்தை ஓடி போயிருமா? அது என்னை யாருக்காகவும் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். எனக்காக வேணா சில பேர் மாறலாம். நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன், அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து, ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கேட்டு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. 25/2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில இணைஞ்சேன். அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்துல ஒரு சிறு பிசுறு கூட கிடையாது. எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை 5 ஆண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்க பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. என்னுடைய கடமை, ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக், நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாம பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அதான் என்னுடைய நோக்கம். அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க.